Hi students, 10th Maths, Chapter 6 Trigonometryல Example 6.9 பார்க்க போகிறோம். 1, 2, 3 டோட்டலாக 3 கான்செப்ட் மல்டிப்ளை ஈக்குவல் டு 1 வந்திருக்கு. இதில் நம்ம LHS மட்டும் எடுத்திருக்கோம். இந்த LHS மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஃபார்முலாஸை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலாஸ் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்கெட் போட்டுக்கலாம். கொசிக்கன் டீட்டாவுக்கு ஃபார்முலா வந்து பக்கத்துலேயே சைன் இருக்கு இல்லையா, நம்ம ஞாபகம் இல்லைன்னா 1/sin theta மைனஸ் இதை எப்படி ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா சைன் தீட்டா டிவைடட் பையில் எப்பயுமே ஒரு 1 இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது சீக்கன் தீட்டாவுடைய ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா வந்து பக்கத்தில் இருக்கு பாருங்கள், காஸ் தீட்டா. அதுதான் இப்போ 1/cos தீட்டா மைனஸ் இதை ரைட் பண்ணும்போது காஸ் தீட்டா டிவைடட் பை 1ன்னு போடுங்க. அடுத்தது tan தீட்டாவோட ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாங்கிறது இதை அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுறது தான், cos theta by sin theta. இப்போ இதெல்லாமே நம்ம ஃபார்முலாஸ் தான் சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதெல்லாமே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம். அப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாருங்கள், sin theta into 1 sin theta 1 1 சார் 1 மைனஸ் sin theta into sin theta sin square thetaன்னு ஒரு ப்ராக்கெட்டை அப்ளை பண்ணுங்கள். திரும்பவும் இதுவும் பாருங்கள், cos theta into 1 cos theta 1 1 சார் 1 மைனஸ் cos theta into cos theta cos square theta ப்ராக்கெட் பண்ணுங்கள். இதுவும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். cos theta into sin theta இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும், இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin theta into sin theta sin square theta ப்ளஸ் cos theta into cos theta cos square theta. இப்போ பாருங்க, நியூமரேட்டர் எல்லாமே ஃபார்முலாவில் தான் இருக்குது. ஓகே, ஐடென்டிஸ் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா நம்ம என்ன எழுதுவோம், காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா இன்ட்டு இந்த காஸ் தீட்டாவை அப்படியே எழுதிக்கிங்க. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டானா சைன் ஸ்கொயர் தீட்டா, இதெல்லாம் ஃபார்முலா தான், இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1 டிவைடட் பை காஸ் தீட்டா சைன் தீட்டா. இப்போ நம்ம டைரெக்டாக மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு மூணையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், நீங்கள் இப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம், இன்னும் வேலை ஈஸியாக இருக்கும். நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஒரு காஸ்டிட்டா இங்கே ஒரு காஸ்டிட்டா இருக்குது ரைட்டா. இந்த காஸ்டிட்டாவும் காஸ்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டா இது கேன்சல் ஆயிரும். இந்த சைன் தீட்டாவுக்கும் இந்த சைன் தீட்டாவும் சைன் ஸ்கொயர் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் பாருங்கள் எல்லாமே நமக்கு 1 1 1 தான் வரும். அப்போ 1/1 இஸ் கால்டு ஃபார் 1. therefore LHS equal to RHS. நம்ம ப்ரூஃப்லேயும் 1 தான் கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே 1 தான் வந்துருச்சு. நான் அடுத்த ஸ்டெப் போகலான்ட்டு போனேன், ஆனால் நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நமக்கு சம் ஈஸியாகிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.